மீண்டும் மைனா கூட்டணி. மைனா படம் மூலம் சிறந்த படங்களை தரும் இயக்குநர்களோட பட்டியலில் இடம்பெற்றவர் பிரபு சாலமன். தொடர்ந்து அவரோட இயக்கத்துல வெளிவந்த கும்கி படமும் வசூல் ரீதியாகவும் படத்தோட தரத்திலையும் அடுத்த கட்டத்தை அடைஞ்சு அவருக்கு மேலும் ஒரு பெயரை வாங்கி கொடுத்துச்சு. விரைவில் அவரோட இயக்கத்துல கயல் படம் வெளிவர இருக்கு. மைனா படத்துல விதார்த், கும்கி படத்துல விக்ரம் பிரபு ஆகியோரை நாயகர்களா அறிமுகப்படுத்தினது மாதிரி கயல் படத்திலையும் சந்திரன்ற புதுமுகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. பெரிய நட்சத்திரங்களை வச்சு இயக்கும் போது அந்த படம் வெற்றி பெற்ற அதிகபட்ச புகழ் அவர்களுக்கு போயிடும். அதே சமயம் புதுமுகங்களை வச்சு இயக்கி வெற்றி பெறும் இயக்குநர்களுக்கு தான் மொத்த புகழும் போய் சேரும். அந்த விதத்துல கயல் படம் மூலமா பிரபு சாலமன் மேலும் ஒரு கட்டத்துக்கு பயணம் ஆவாருன்னு சொல்றாங்க. அப்படிதான் மொத்த படமும் உருவாக்கப்பட்டிருக்கான். முந்தைய படங்களை மாதிரியே கயல் படமும் தமிழ் சினிமாவில ஒரு அழுத்தமான பதிவா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த படத்தை அடுத்து பிரபு சாலமன் உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்புல படத்தை இயக்க இருக்காருன்னு செய்திகள் வெளியாகி இருக்கு. அவர் சொன்ன கதையை கேட்ட உதயநிதி கண்டிப்பா செய்வோம்னு சொல்லியிருக்காராம். மைனா படத்தை வாங்கி வெளியிட்டு அதை இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் உதயநிதின்றது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் உதயநிதி பிரபு சாலமன் கூட்டணியில உருவாக உள்ள அந்த படத்துல புதுமுகம் தான் ஹீரோவா என்றதும் படம் எதை பத்தின கதைன்றதும் கயல் படத்தோட வெளியீட்டுக்கு பிறகு அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க.